உங்க இன்ஸ்டாகிராம் பேஜை இன்னைக்கு ஒருத்தங்க புதுசா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி 3 செகண்ட்ல உங்க பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகணும்னு டிசைட் பண்றாங்க. எதனால? உங்க ப்ராடக்ட் பிடிக்காமையா, உங்க போட்டோ பிடிக்காமையா, உங்க குவாலிட்டி சரியில்லைன்னா? எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்த உடனே மேல உங்களோட பேரு, அது கீழே உங்களோட இன்ட்ரோடக்ஷன், பயோ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நீங்க யாரு, என்ன பண்றீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெளிவா சொல்லாததுனால அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் வந்த உடனே வெளியே போறது அப்படின்றது. அப்ப என்ன பண்றீங்க நீங்க? பயோவை ஆப்டிமைஸ் பண்ணாததுனால ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமரை மிஸ் பண்றீங்க. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஐ எம் சௌமியா அண்ட் திஸ் இஸ் மை சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். பயோ என்ன அவ்வளோ முக்கியமா? அது ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல மேல இருக்கு, என்னை பத்தின இன்ட்ரோடக்ஷன். அது எதுக்குங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? யாரோ ஒருத்தங்க கடைக்குள்ள வந்துட்டு ஒரு கர்ச்சிப் காமிங்கன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு வேஷ்டி காமிங்கன்னு சொல்றாங்க. நீங்க பாட்டுக்கு நின்றுகிட்டே இருக்கீங்க. இல்ல யாரோ ஒருத்தங்க கடைக்குள்ள வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு வராங்க. நீங்க பாட்டுக்கு அதை பாதர் பண்ணாம நின்றுகிட்டே இருக்கீங்க. அவங்க எவ்வளவு நேரம் நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒரு கஸ்டமர், அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடையை விட்டு நடந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஏன் அது நடக்குது? அது நடக்கிறதுக்கான ஒரே ரீசன், அவங்க கேட்டு வந்தது அங்க கிடைக்குமா இல்லையானே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க அவங்களை அட்டன் பண்ணவே இல்லை. அட்டன் பண்ணி கர்ச்சீஃப் இல்லைங்க, வேற ஏதாவது பாக்குறீங்களா, வேஷ்டி ஸ்டாக் முடிஞ்சிருச்சுங்க, வேற ஏதாவது பாக்குறீங்களா, நீங்க ஏதாவது சொல்லியிருந்தா தானே அவங்களுக்கு அடுத்து என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியும். எதுவுமே சொல்லாம இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே போறாங்க. அதேதான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோ. இப்போ ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு நினைச்சு உங்க பேஜ்குள்ள வந்திருக்காங்க. உங்க பேஜோட இன்ட்ரோடக்ஷனை பாக்குறப்ப அது கிடைக்குமா இல்லையானே கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா யாருக்குமே கீழே போய் போட்டோல இருக்கா வீடியோல இருக்கான்னு தேடி பாக்குற அளவுக்குலாம் பொறுமையே இல்லைங்க. அப்ப ஆப்வியஸ்லி அவங்க வெளியே போக தான் செய்வாங்க. அப்ப பயோவை நான் எப்படி எழுதுறது? ரொம்ப சிம்பிளுங்க. உங்க பயோல இந்த 4 விஷயம் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், யாருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க? உங்க பிசினஸ் யாருக்கான பிசினஸ்? இப்ப என்னோட பயோல எடுத்த உடனேயுமே நான் வந்து ஹெல்பிங் MSME ஓனர்ஸ் டிஜிட்டலி மார்க்கெட் their ப்ராடக்ட்ஸ், ஹெல்பிங் கோச்சஸ் டிஜிட்டலி மார்க்கெட் their சர்வீசஸ். ஸோ இதுல நான் என்ன பண்றேன்றது தெளிவா நான் கொடுத்துட்றேன். யாருக்கான சர்வீஸை நான் கொடுக்குறேன். ஸோ அவங்க கோச்சா இல்லைனாலோ இல்ல அவங்க MSME ஓனரா இல்லைனாலோ அவங்க என் பேஜை விட்டு போனா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா MSME ஓனரா இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல, இதுல வந்து நமக்கான சர்வீஸ் ஏதோ கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்குள்ள வந்து எக்ஸ்ட்ராவா என்னென்ன இருக்குன்னு தேட ஆரம்பிப்பாங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க? வாட் டு யூ டூ? நீங்க என்ன பொருள் விற்கிறீங்க, இல்லைன்னா நீங்க என்ன சர்வீஸ் விற்கிறீங்க? ட்ரைனிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரொவைடிங் பிராண்டிங் கன்சல்டேஷன். இது என்னோட பயோல இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, பிராண்டிங் கன்சல்டேஷன் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ என்கிட்ட வருவாங்க. அதே மாதிரி நீங்களும் வைக்கலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் லைக் திஸ், செல்லிங் சர்வீசஸ் லைக் திஸ்ங்கிற மாதிரி உங்களோட பயோல நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் மேக்ஸ் யூ டிஃப்ரெண்ட். சரி, இது எல்லாருமே வைப்பாங்க, மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப நான் என்னோடதுல என்ன போட்டிருப்பேன்னா, இப்ப வரைக்கும் 5000+ MSME ஓனர்ஸ் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி சொல்றப்ப மற்றவங்களுக்கும் எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஃப்ரெஷர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 5000 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கிட்ட நமக்கு ஹெல்ப் கரெக்டா கிடைக்கும்னு யோசிக்கிறது தான் இந்த வாட் டு யூ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் யூ அண்ட் அதர் பர்சன். உங்க காம்படிட்டருக்கும் உங்களுக்குமான டிஃபரன்ஸ் என்னது? ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த சர்வீஸோ இந்த ப்ராடக்ட்டோ இப்போ எனக்கு வேணும்னு நான் டிசைட் பண்ணிட்டு உங்களை எப்படி ரீச் பண்றது? மேபி உங்க வெப்சைட் அட்ரஸ் கொடுக்கலாம், இல்ல பிசினஸ் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்கலாம், அப்படியும் இல்லைன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில நான் உங்களை கான்டாக்ட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் இன்ஸ்டாகிராம் தானே மெசேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அடிஷ்னலா ஏதாவது ஒரு கான்டாக்ட் டீட்டெயிலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம கால் டு ஆக்ஷன் சொல்றோம். இதே ஃபார்முலா தான் நீங்க லிங்க்டின் யூஸ் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்களோட பர்சனல் அக்கௌண்டா இருந்தா உங்களை பத்தி எழுதுங்க. பிசினஸ் அக்கௌண்டா இருந்தா உங்க பிசினஸ் என்ன பண்ணுது, யாரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, என்ன செல் பண்றீங்கன்னு சொல்லி அதை பத்தி எழுதுங்க. ஃபார்மேட் தான் மாறுமே ஒழிய அதில் இருக்க கண்டென்ட் சிமிலரா தான் இருக்க போகுது. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் இருக்குங்க, அதுதான் நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கீவேர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சௌமியா அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டு தேடுறவங்களை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்னு போட்டு தேடுறவங்க அதிகமா இருப்பாங்க, பிராண்ட் கன்சல்டேஷன் போட்டு தேடுறவங்க அதிகமா இருப்பாங்க. இப்ப எனக்கு அதுதான் கீவேர்ட்.
இப்போ உங்களுக்கு எது கீவேர்டா இருக்கலாம்? நீங்க ஒரு சாரி பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா சில்க் சாரி அப்படிங்கிறது உங்களோட கீவேர்டா இருக்கலாம். ட்ரெடிஷனல் காஞ்சிபுரம் சாரி அப்படிங்கிறது உங்களோட கீவேர்டா இருக்கலாம். ஸோ உங்க பிசினஸ்க்கு கரெக்டான கீவேர்டு என்னங்கிறத பார்த்து அது உங்களோட பயோல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க பிசினஸ்க்கான கரெக்ட் கீவேர்ட் தெரியணும் அப்படின்னா ஆன்சர் த பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்குள்ள போயிட்டு நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த செக்டரோட பேரு, சில்க் சாரீஸ் அப்படி இல்லைன்னா பொட்டிக், அப்படி இல்லைன்னா ஸ்கூல் இன் கோயம்புத்தூர், அந்த மாதிரி அந்த பிசினஸோட பேரை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத அந்த டூலே உங்களுக்கு எடுத்து காமிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஜஸ்ட் 5 minutes உங்களோட இன்ட்ரடக்ஷனை சூப்பராக ரெடி பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்ப செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப முக்கியம் உங்களோட இன்ட்ரடக்ஷன் இன் சோஷியல் மீடியா பேஜஸ். ஸோ இன்ஸ்டாகிராமோ, லிங்க்டினோ, ஃபேஸ்புக்கோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 5 நிமிஷம் யோசிச்சு உங்களோட எல்லா பயோவையுமே இன்னைக்கே ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.